வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதுன்னா உனக்கு எந்த டேலண்ட்டுமே தேவைப்படாதுல்ல. அதுக்கு ஒரு சில பழக்க வழக்கம் மட்டும் போதும். நான் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயத்தெல்லாம் நீ அப்படியே செஞ்சீன்னா நீ இருக்கிற இடத்துல ஒரு உதவாக்கரையா அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். Your time starts now. முதலாவதா நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பழக்க வழக்கத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நாளைக்கு செய்யணும்னு யோசிக்கிற நேரம் திரும்பவும் அடுத்த நாளைக்கு அதை தள்ளி போட்டுடலாம். அப்போ நாளைக்கு இல்லை மறுநாளைக்கு, இப்படியே லைஃப் ஃபுல்லாக எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போயிடலாம். அடுத்தது சோம்பேறித்தனம். இதை ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போகணும். ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், எதையுமே ஆரம்பிக்கக்கூடாது. ஏன்னா அந்த சோம்பேறித்தனத்தை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். அடுத்தது எல்லாரோடையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். ஐயோ அவனால் முடியுது, என்னால் முடியலையே, அவன் நல்லா செய்கிறான் ஆனால் என்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு நல்ல லக் இருக்குது, அவனுக்கு நல்லா டைம் வேலை செய்யுது, ஆனால் எனக்கு டைம் வேலை செய்யாது. இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தால் நீ எதையுமே ட்ரை பண்ண தேவையில்ல. அடுத்ததாக உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை வச்சுக்கணும். இந்த லைஃப் பார்ட்னர் உன்னோடையே இருக்கணும். அதுதான் உன்னுடைய மொபைல் ஃபோன். காலையிலேயே ஓப்பன் பண்ணணும், நைட்டுக்கு தான் க்ளோஸ் பண்ணணும். இதில் என்ன நன்மைனா, நீ வளராட்டியும் உன்னுடைய ஸ்க்ரீன் டைம் இருக்கு இல்லையா, அதாவது நீ ஸ்க்ரீனை பார்க்குற அந்த நேரம் இருக்குல்ல, அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும், அது கூடிக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் தானே. அடுத்தது தான், உன்னையவே நீ நம்பவே கூடாது. செல்ஃப் டவுட் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஐயோ என்னால் முடியாதே, என்னால் முடியாதோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். எந்த நேரமும் உன் மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சாதான் என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன்னுடைய டவுட் உண்மையாக மாறும். இது எல்லாத்தையும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கல்ல, இதெல்லாம் செஞ்சுட்டு கண்ணாடி முன்னுக்கு போய் நின்று நீயே உங்ககிட்ட கேட்டிருக்கியா இல்லையா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை, ஏன் எனக்கு மட்டும் இந்த லைஃப் இப்படி இருக்குது, ஏன் எனக்கு மட்டும் எல்லாமே செட் ஆக மாட்டேங்குதுன்னு. இது நியாயமான ஒரு கேள்வியா? அப்புறம் எப்படி உன்னுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும்? ஆன்சர் தான் உனக்கு தெரியுமே. முழு பதிலும் உனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் இல்லை, உன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது தெரியும். இதை நீ மறந்துடுற. நீ மட்டும் இந்த உலகத்தில் வாழலை, உன்னை நம்பி நிறைய பேர் வாழ்கிறாங்க. உன்னுடைய அம்மா, உன்னுடைய அப்பா, உன்னுடைய ஃபேமிலி, அவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் உணர்ந்து நீ உன் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்குவ, நீ முன்னேறுவ அப்படின்னு சொல்லி. ஆனால் நீ என்ன பண்ணுற, எந்த நாளும் உன் லைஃப்பில் எக்ஸ்கியூசஸ் சொல்லிக்கிட்டு நீ அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இதனால அவங்க நம்பிக்கை மேலே மண் அள்ளி போடுற. உன் லைஃப்பை நீ டிஸ்ட்ராய் பண்ணுற. ஆனால் உனக்கு நிச்சயமாக ஒரு நாள் கிடைக்கும், நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஆனால் அன்னைக்கு உனக்கு டைம் இருக்காது, உனக்கு ரொம்ப வயசு போயிருக்கும், நீ ரொம்ப வீக்காக இருப்ப. அந்த நேரம் தான் நீ உண்மையாக ரியலைஸ் பண்ணுவ, அநியாயம் அன்னைக்கே செஞ்சுருக்கலாம் அப்படின்னு. உண்மையை சொல்லணும்னா நீ சோம்பேறி கிடையாது, நீ வீக்கும் கிடையாது. உன்னுடைய பழக்க வழக்கம் தான் அப்படி. உன்னை தடுக்கிறது உன்னுடைய சிச்சுவேஷன் கிடையாது. நீ எந்த நாளும் ஏதாவது ஒன்று தெரிவு செய்கிறல்ல, உன்னுடைய சாய்ஸ், அதுதான் உன்னைய தடுக்குது. சரி, இப்போ உன்னைய மாற்றிக்கலாமா? அப்போ ஒரு முடிவெடு. இனி நான் எதையும் தள்ளி போட மாட்டேன், எக்ஸ்கியூசஸ் சொல்ல மாட்டேன், நாளைக்குன்னு சொல்ல மாட்டேன். அந்த நேரமே அந்த வேலையை செய்வேன் அப்படிங்கிற ஒரு முடிவெடு. காலையில் எழும்பினோடனே ஃபோனை கையில் எடுக்காமல் ஒரு 30 மினிட்ஸ் உன்னைய நீ டெவலப் பண்ணணுன்னு என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் செய்யப்பாரு. உன் லைஃப் சேஞ்ச் ஆகிறத உன்னால் உணர முடியும். நான் சொன்ன இந்த விஷயம்தான் உன்னுடைய மைண்டுக்கு ஒரு சூப்பர் ரீசெட் பட்டனாக அமையும். டெய்லி ஒரு சின்ன ஸ்மால் ஆக்ஷன், இதுதான் உன் கான்ஃபிடென்ட் லெவலை கூட்டும். எக்ஸ்கியூசஸ் ஏதாவது சொல்லணும், இல்லாட்டி எக்ஸ்கியூசஸ் ஏதாவது உனக்கு தோணுனா உடனே நீ அதை அடையாளம் காணணும். அதுக்கு பிறகு இல்லை நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு உனக்குள்ளே ஒரு மைண்ட் வைஸ் வரணும். அதுக்கு பிறகு அதை நீ ட்ரை பண்ணணும், அதை தொடர்ந்து செய்யணும். செய்யும் பொழுது மாற்றம் நிச்சயமாக உனக்குள்ளே வரும். உன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ண, அதில் தான் உன்னுடைய க்ரோத், உன்னுடைய வளர்ச்சி தங்கி இருக்கு. இன்றைக்கி உனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கை நீ நேற்று எடுத்த டிசிஷன் விட்டு ரிசல்ட்ஸ். அப்போ இன்றைக்கி எடுக்கிற டிசிஷன் விட்டு ரிசல்ட்ஸ்னால தான் நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை தங்கியிருக்கு. ஸோ இன்றைக்கி நீ டிசைட் பண்ணிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு. நீ எதுக்குமே உருப்படாதவன் அப்படின்லாம் கிடையாது. உண்மை என்னன்னா, நீ இன்னும் உன்னுடைய பொட்டென்ஷியலை, உன்னுடைய தகுதியை சரியான இடத்துல போடலை, அதை சரியாக யூஸ் பண்ணலை. அதனால நீயே உன்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுக்க,
உன் லைஃப்பை நீ எந்த மாதிரி யூஸ் பண்ண போகிற, இல்லாட்டி அதை வேஸ்ட் பண்ண போகிற அப்படின்னு. இந்த வீடியோவை நீ ஃபுல்லாக பார்த்துருந்தா ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடு. குட் லக்.